Hello friends, this is Maga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் பேசி பழகுறீங்களா? உங்களுக்கு சின்ன கான்செப்ட் இங்கிலீஷ்ல தெரிஞ்சாலுமே நீங்க உங்க வீட்ல நல்லா இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. நீங்க பேசக்கூடிய வாக்கியங்கள் சில நேரங்கள தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, அதை பேசி பழகுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா haveக்கும் hasக்குள்ள டிஃபரண்ட் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க டெய்லி லைஃப்ல நிறைய சென்டென்சஸை இந்த ரெண்டு வேர்டை வச்சு உங்களால ரொம்ப சிம்பிளா பேச முடியும். ஓகே, இப்போ இந்த have அப்படின்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி has அப்படின்னாலும் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ப்ரெசென்ட்ல அதாவது நிகழ்காலத்தில் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது தான் இந்த have has நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு டைம் இருந்தாலும், உங்களுக்கு வேலை இருந்தாலும், உங்களுக்கு இன்டர்வியூ இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும், நேரம் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த have has அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பயன்படுத்தி பேசலாம். இப்போ இந்த have அப்படிங்கிற வேர்டை எந்த சப்ஜெக்டோட பேசணும், அதே மாதிரி இந்த has அப்படிங்கிற வேர்டை எந்த சப்ஜெக்டோட பேசணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக பேச முடியும். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இல்லாமல் நம்மளால் அந்த சென்டென்ஸை பேசவே ஆரம்பிக்க முடியாது. ஒரு சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த 7 தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெயர்களும் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு உள்ளே வந்துடும். இப்போ இந்த 7 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட்டில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரும்போது தான் இந்த have has நம்ம பயன்படுத்துகிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த have அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த சப்ஜெக்டோட மட்டும் பயன்படுத்த முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற 4 சப்ஜெக்டோட மட்டும்தான் have அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்த முடியும். புரிஞ்சா? நல்லா கவனிங்க. I, we, you, they இந்த 4 சப்ஜெக்டோட have அப்படிங்கிற வேர்டை வச்சு மட்டும்தான் பேச முடியும். எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சப்ஜெக்ட் என்ன? I have என்னிடம் இருக்கிறது. ஐனா நான், என்னிடம் என்னையை குறிக்கும். have அப்படின்னா இருக்கிறது. இது நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், நான் வச்சிருக்கேன், I have. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. we have எங்களிடம் இருக்கிறது அல்லது நாங்கள் வச்சிருக்கோம். நல்லா கவனிங்க, ப்ரெசண்ட்டை மட்டும்தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம், பாஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா we have. இப்போ அடுத்து பாருங்க. you have உன்னிடம் இருக்கிறது அல்லது நீ வைத்திருக்கிறாய், you have. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. they have அவர்களிடம் இருக்கிறது அல்லது அவங்க வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த have அப்படிங்கிற வேர்டை இந்த 4 சப்ஜெக்டோட மட்டும்தான் பேசணும்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. has அப்படின்னாலும் இருக்கிறது, ஆனால் இந்த has அப்படிங்கிற வேர்டை எந்த சப்ஜெக்டோட பேசணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 3 சப்ஜெக்டோட தான் நம்ம has வச்சு பேசணும். புரிஞ்சா? இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. ஓகே, பேசுங்க பார்க்கும். he has அவனிடம் இருக்கிறது அல்லது அவன் வச்சிருக்கான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. she has அவளிடம் இருக்கிறது அல்லது அவள் வைத்திருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன் it has அதனிடம் இருக்கிறது அல்லது அது வைத்திருக்கிறது. தட்ஸ் ஆல். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, என்ன அப்படின்னா இந்த he, she, it இந்த 3 சப்ஜெக்டோட have அப்படிங்கிற வேர்டை வச்சு பேசுவாங்க. he have, she have, it have அப்படி பேசக்கூடாது. புரிஞ்சாங்க? இன்னொரு சொல்கிறேன், இந்த 4 சப்ஜெக்ட்க்கு have வச்சு மட்டும்தான் பேசணும். அதே மாதிரி இந்த 3 சப்ஜெக்ட்க்கு has வச்சு தான் பேசணும். இதை அதுக்கு அதை இதுக்கு இப்படி மாற்றி பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு நிறைய சென்டென்சஸை நம்ம இப்போ பேசி பழக போகிறோம். என் கூட சேர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நீங்களும் அதை பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம டீடெயிலாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என் கூட சேர்ந்து பேச ரெடியாக இருக்கீங்களா? இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 தமிழ் சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹேவை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹேஸை வச்சு பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது அல்லது நான் ஒரு நல்ல யோசனை வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான். இதை எப்படி பேசலாம்? ஏன்னா இங்கே இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கோம். என்கிட்ட ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு நல்ல யோசனை. எல்லாருமே பேசுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த 4 சென்டென்ஸ்க்கும் என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் காமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? எல்லாருமே வாயை திறந்து பேசிட்டு வாங்க. எப்படி பேசலாம்? என்னிடம் இருக்கிறதுனா எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ். என்னிடம் இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு நல்ல யோசனை. எப்படி சொல்லலாம்? ஒரு நல்ல யோசனை அப்படின்னா குட் ஐடியா. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஐ ஹாவ் அ குட் ஐடியா. ஐ ஹாவ் அ குட் ஐடியா. என்னிடம் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். எங்களுக்கு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? எங்களுக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? வாயை திறந்து பேசுங்க. ஃபஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் ஹாவை பேசணும். இங்கே சப்ஜெக்ட் என்ன? எங்களுக்கு. எங்களுக்கு அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். we have. எங்களுக்கு இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கும். ஒரு மீட்டிங். மீட்டிங். we have a meeting. எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. எப்போ அப்படின்னா 10 மணிக்கு. இது நீங்கள் காலை 10 மணிக்குன்னு கூட சொல்லிக்கலாம். காலை 10 மணிக்கு. காலையில் 10 மணிக்கு. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். வாயை திறந்து பேசுங்க. at 10 AM. ஏங்க நம்ம at அப்படிங்கிற சின்ன வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம்? இது பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த at அப்படிங்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம். எப்பயுமே நம்ம ஒரு டைமை பர்டிகுலராக ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு டேட்டையோ ஒரு டேவோ நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அங்கே நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பேசணும். இதுவே நீங்கள் மந்த், இயர் இதெல்லாம் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பேசணும். புரிஞ்சா? ஓகே, எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. we have a meeting at 10 AM. we have a meeting at 10 AM. எங்களுக்கு 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். உன்னிடம் 5 நாய்கள் இருக்கிறது. நம்ம இதை எப்படி கூட சொல்லுவோம். உன்கிட்ட ஒரு 5 நாய் இருக்குது அல்லது நீ 5 நாய் வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். வாயை திறந்து பேசுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உன்னிடம் அப்படின்னா யூன்னு சொல்லுவோம். இருக்கிறதுனா ஹாவ்னு சொல்லுவோம். யூ ஹாவ். உன்னிடம் இருக்கிறது அல்லது நீ வைத்திருக்கிறாய். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். மறந்துடாதீங்க. ப்ரெசண்ட், பாஸ்ட் கிடையாது. பாஸ்ட்டுக்கு நம்ம ஹேட் வச்சு பேசுவோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி பேசலாம்? யூ ஹாவ். உன்னிடம் இருக்கிறது என்ன? 5 நாய்கள். 5 dogs. You have 5 dogs. You have 5 dogs. இங்கே நீங்கள் you have 5 dog அப்படின்னு சொல்லாதீங்க. 5 dogs. இது பார்த்தீங்கன்னா சிங்குலர் இல்லை, ப்ளூரல். டாக்ஸ், நாய்கள். எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. யூ ஹாவ். உன்கிட்ட இருக்கு 5 dogs. 5 நாய்கள். யூ ஹாவ் 5 dogs. உன்கிட்ட 5 நாய்கள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். அவர்களிடம் பணம் இருக்கிறது அல்லது அவங்க பணம் வச்சுருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். வாய் திறந்து பேசுங்க. அவர்கள் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம். தே ஹாவ். அவர்களிடம் இருக்கிறது என்ன? பணம், மணி. தட்ஸ் ஆல். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம எந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தணும், அதே மாதிரி நிறைய சென்டென்சஸை நம்ம பேசி பழகிட்டோம். நீங்கள் நிறைய பேருக்கு இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நிறைய சென்டென்சஸ் வச்சு பேசுங்க. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம சிம்பிளான சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாருமே என் கூட சேர்ந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவனுக்கு ஒரு பிரச்சனை இப்போ இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்?
ஆன்சர் பண்ணுங்கள். இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன இருந்தாலும், அது பொருள் மட்டும் கிடையாதுங்க. அது எதுவாக இருந்தாலும் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்க்கு ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நீங்கள் பேசுங்க. பேசலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா அவன். he has அவனுக்கு இருக்கிறது என்ன? ஒரு பிரச்சனை. எப்படி சொல்லலாம்? a problem. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இங்கிலீஷை நம்ம இந்த மாதிரி புரிஞ்சு பேசணுங்க. அதுக்கு நமக்கு இந்த ஹேஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த ஹேஸை எதுக்கு பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், இந்த ஹேஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மீனிங் கொடுக்காது. புரிஞ்சா? ஹேஸ் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். he has a problem. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதுவே அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பாஸ்ட், எப்படி சொல்லலாம்? அதுக்கு தான் had பயன்படுத்தணும். he had a problem. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் had வச்சு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோவோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். he has a problem. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். அவளுக்கு நீளமான முடி இருக்கிறது. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். she has அவளுக்கு இருக்கிறது என்ன? நீளமான முடி. she has long hair. she has long hair. அவளுக்கு நீளமான முடி இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கு நீளமான ஒரு தும்பிக்கை இருக்கிறது. நம்ம எதை வச்சு பேசுகிறோம்? யானையை வச்சு பேசுகிறோம். எப்படி பேசலாம்? இட் ஹேஸ் அதுக்கு இருக்கிறது என்ன? ஒரு நீளமான தும்பிக்கை. லாங் தும்பிக்கை எப்படி சொல்லலாம்? ட்ரங்க். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? இட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். அதுக்கு ஒரு நீளமான தும்பிக்கை இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஹேஸ் அப்படிங்கிறத எந்த சப்ஜெக்டோட பேசணும்னு தெரிஞ்சிச்சா? he வந்துச்சுன்னா, she வந்துச்சுன்னா, it வந்துச்சுன்னா இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்ம ஹேஸ் வச்சு பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேவ் வச்சும் ஹேஸ் வச்சு நிறைய சென்டென்சஸ் பேசியிருக்கோம். அவனுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, அதுக்கு இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க, நான் வச்சுருக்கேன், அப்படி சொல்லிட்டு நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசிட்டோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த ஹேவ் ஹேஸ் வச்சு எப்படிலாம் நெகட்டிவாக நம்ம பேசலாம். என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இல்லை, அவங்க வச்சிருக்கல, அதுகிட்ட இல்லை, அவன்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம எப்படிலாம் பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் பேசிகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரெசண்ட்டில் நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஹேவ் ஹேஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ப்ரெசண்ட்டில் நம்மகிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா எப்படி பேசலாம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த 2 வேர்ட் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், don't have. செகண்ட் பாருங்கள், doesn't have. இந்த don't have அப்படிங்கிறதுக்கு தமிழில் இல்லை அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். don't have அப்படின்னா இல்லை. அதே மாதிரி doesn't have அப்படின்னாலும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த don't have எந்த சப்ஜெக்ட்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற 4 சப்ஜெக்ட்க்கு நம்ம don't have பயன்படுத்தி பேசலாமா? இப்போ நான் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு கார் இல்லை அல்லது நான் ஒரு கார் வைத்திருக்கவில்லை. இப்போ ப்ரெசண்ட்டில் நான் பேசுகிறேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். ஐ டோன்ட் ஹாவ், என்கிட்ட இல்லை என்ன? ஒரு கார், அ கார். புரிஞ்சிருச்சா? ஐ டோன்ட் ஹாவ் அ கார், என்கிட்ட ஒரு கார் இல்லை. இப்போ செகண்ட் பாருங்கள், எங்கிட்ட ஒரு கார் இல்லை அப்படின்னா we don't have a car. we don't have a car, எங்கிட்ட ஒரு கார் இல்லை. மூணாவது பாருங்க, you don't have, உன்கிட்ட இல்லை என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு கார் இல்லை. you don't have a car. that's all. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த don't have அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. don't have அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இல்லை, அதுவும் பர்டிகுலராக இந்த 4 சப்ஜெக்ட் தான் பொருந்தும். I, we, you, they. இப்போ ஃபைனல் பாருங்கள், they don't have, அவங்ககிட்ட இல்லை என்னன்னா ஒரு கார், a car. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். புரிஞ்சிருச்சா? don't have அப்படின்னா இல்லை, பர்டிகுலராக அந்த 4 சப்ஜெக்ட்க்கு நீங்கள் don't have வச்சு பேசலாம்.
இது பார்த்திங்கன்னா சாம்பிள் தான். இதுக்கப்புறம் நிறைய சென்டென்சஸ் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாருங்கள், எல்லாருக்கும் இந்த இடத்துல பயங்கரமாக குழப்பமாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த குழப்பம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. பாருங்கள், டசன்ட் ஹாவ் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருங்க. நீங்கள் ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் தானே பயன்படுத்தணும். அப்போனா இந்த இடத்துல டசன்ட் ஹேஸ் தானே வரணும். நீங்கள் ஏன் ஹாவ் போட்டிருக்கீங்க? கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி வருதா? இதுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ இந்த ஹேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குதுங்க. இந்த ஹேஸ்க்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஹேஸ் அப்படிங்கிற வேர்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டஸ் ஹாவ். இந்த டஸ் ஹாவ் சேர்ந்தது தான் ஹேஸ். புரிஞ்சிருச்சா? இந்த ஹேஸ் அப்படிங்கிற வேர்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டஸ் ப்ளஸ் ஹாவ் இஸ் ஈக்குவல் டு ஹேஸ். டஸ் ஹாவ் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஹேஸ். இங்கே ஏன் நம்ம நாட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட ப்ரெசண்ட்டில் ஒன்று இல்லை, இல்லை, வைத்திருக்கவில்லை, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நாட் ஆட் பண்ணுறோம். புரிஞ்சிருச்சா? டஸ் நாட் ஹாவ். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம டசன்ட் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். டசன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த டஸ் நாட்டோட கன்ட்ராக்ஷன் தான். அதை சுருக்கணும் அப்படின்னா டசன்ட் ஹாவ். இந்த டசன்ட் ஹாவை தான் நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம். புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்குங்க, ஏன் நம்ம இது இப்படியே பேசலாமே, டசன்ட் ஹேஸ்னே பேசலாமே, என்ன தப்பு இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதோட ரூல் பார்த்தீங்கன்னா டசன்ட் ஹாவ் தான், டசன்ட் ஹேஸ் கிடையாது, அப்படி வராது. இந்த ஹேஸ்க்குள்ள டஸ் ஹாவ் இருக்குது. இந்த டஸ் ஹாவை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். ஏன் நம்ம நாட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவாக பேசுகிறதுனால டசன்ட் ஹாவ் அப்படின்னு பேசியிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் வர்றீங்க. டசன்ட் ஹேஸ் பயன்படுத்துகிறீங்க, டசன்ட் ஹேட் அப்படின்னு பயன்படுத்துகிறீங்க. அப்படி பேசாதீங்க. டசன்ட் ஹேஸ் பயன்படுத்தக்கூடாது. நான் ரிப்பீட்டடாக எம்பசைஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா டசன்ட் ஹாவ் தான் பேசணும். இப்போ என் கூட சேர்ந்து பேசுங்க. அவனுக்கு ஒரு கார் இல்லை, அல்லது அவன் ஒரு கார் வைத்திருக்கவில்லை. He doesn't have a car. He doesn't have a car. இதுதான் கரெக்டான ஆன்சர். He doesn't has a car சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சாங்க? நெக்ஸ்ட் பாருங்க, அவளிடம் ஒரு கார் இல்லை. She doesn't have a car. நெக்ஸ்ட் ஒன், அதனிடம் ஒரு கார் இல்லை. It doesn't have a car. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த டோன்ட் ஹாவை எப்படி பயன்படுத்தணும், அதே மாதிரி இந்த டசன்ட் ஹாவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இது பார்த்திங்கன்னா நான் பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை வச்சு, இதே கான்செப்டை வச்சு நிறைய சென்டென்சஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோம். என் கூட சேர்ந்து வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் தமிழ் சென்டென்ஸ் எழுதலை, இங்கிலீஷ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பாதி சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கேன். இப்போ நான் தமிழில் மிச்ச சென்டென்ஸ் சொல்லும் போது அதை நீங்கள் என் கூட சேர்ந்து ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஐ டோன்ட் ஹாவ். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. கேட்குறாங்க, இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் இல்லையான்னு கேட்காங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. எப்படி சொல்லலாம்? எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் என்ன இல்லை? ஸ்கூல் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் ஸ்கூல் டுடே. ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னா எனக்கு இல்லை ஸ்கூல் பள்ளி டுடே இன்று. ஐ டோன்ட் ஹாவ் ஸ்கூல் டுடே. ஐ டோன்ட் ஹாவ் ஸ்கூல் டுடே. இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், we don't have எங்களுக்கு இல்லை. என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்களுக்கு டைம் இல்லை. எப்படி சொல்லலாம்? we don't have time. இப்போ காத்திருக்க அப்படின்னா to wait அப்படின்னு கூட சொல்லலாம். we don't have time எங்களுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், you don't have உனக்கு ஒரு பைக் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அல்லது உன்கிட்ட ஒரு பைக் இல்லை. எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் ஹாவ் அ பைக். யூ டோன்ட் ஹாவ் அ பைக் உனக்கு ஒரு பைக் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தே டோன்ட் ஹாவ் அப்படின்னா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இல்லை. எப்படி சொல்லலாம்? அவங்களுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இல்லை.
they don't have a meeting. எப்போ? tomorrow. இந்த ஹாவை நம்ம ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்தலாம். டுமாரோ அப்படின்னா அது ஃப்யூச்சரை தான் குறிக்கி. நம்ம ஹாவை ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்தலாம். they don't have a meeting tomorrow. புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களா? இப்போ don't have நம்ம பேசியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா doesn't have. doesn't have. இந்த doesn't have எப்படி வந்துச்சு? has பிரித்தோம் அப்படின்னா does have இருக்குது. இங்கே நம்ம நெகட்டிவாக பேச வருதுனால இந்த does பக்கத்தில் not ஆட் பண்ணுறோம். does not have. இந்த does notோட கண்ட்ராக்ஷன் தான் doesn't have. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அவனுக்கு ஒரு வேலை இல்லை. அவன் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலை இல்லை, வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அவனுக்கு ஒரு வேலை இல்லை. he doesn't have அப்படின்னா அவனுக்கு இல்லை என்ன அப்படின்னா ஒரு வேலை, a job. he doesn't have a job. அவனுக்கு ஒரு வேலை இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், she doesn't have. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவளுக்கு ஒரு பெரிய குடும்பம் இல்லை. அவளுக்கு ஒரு பெரிய குடும்பம் இல்லை. எப்படி சொல்லலாம்? she doesn't have என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு பெரிய குடும்பம், பிக் ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, it doesn't have அதுக்கு ஒரு நீளமான வால் இல்லை. எப்படி சொல்லலாம்? it doesn't have a long tail. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த don't have, doesn't have இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருந்துச்சாங்க? இதுதாங்க இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சென்டென்சஸ் பேசுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்காதீங்க, தயவு செய்து பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது தாராளமாக என்கிட்ட கேட்கலாங்க. இதே மாதிரி கிராமரில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கேள்விகளை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எனக்கு ஒரு கேள்வி இல்லை, அவனுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அவனுக்கு ஒரு கேள்வி இல்லை. இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.